ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோதலம் காதலம் சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கார புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா, தன்வியோட பர்த்டே போன வருஷம் மாதிரியும் இந்த வருஷம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வேதா மிருள்நாளினியை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வேதாவோட அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நீ போ, அங்கே தேடிட்டு இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெடி பண்ணுறதுக்காக அனுப்புகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, தன்வி பர்த்டேக்கு இவங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களே அந்த ரூம்லேயே விட்டு பூட்டிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நார்மலாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்த்டே ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வந்துட்டு விக்ரம் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, உங்கள் வீட்டில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா மிரு இருந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அங்கே தான் ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள தீயெல்லாம் ஆஃப் பண்ணி இவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்க்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா, அதாவது வேதாவோட அவங்க அம்மா வந்து கீழே கிடக்கிறத 2 தீக்குச்சி எரிஞ்சதை வந்து பார்த்துருக்காங்க. உடனே பார்த்திங்கன்னா மிருவோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரு தெளிவாக தான் இருக்காங்க, அப்நார்மலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கெஸ் பண்ணுறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிருவோட பிளான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரையும் விக்ரம் வேதா 2 பேரையும் வந்து பிரிக்கிறதுக்காக இவங்க போடுற நாடகம் தான் போல். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இது போல் வீடியோ வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய பிடிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செம்ம டிஸ்டர்ப் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.